அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்எஸ்சி மட்ட எஜுகேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் மூலமாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு சேரும். ஓகேங்களா? இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆவரேஜ் சம். ஓகேங்களா? இது வந்து ஆவரேஜ் சம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2019 அப்படின்ற இயரில் வந்துட்டு என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு ஆவரேஜ் நான் மல்டிப்ளை பண்ணுறது, ஆட் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து சிம்பிளாக இருக்கும். ஆனால் வந்துட்டு 2020 வந்து கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்துட்டு என்னென்னா, எப்பவுமே வந்துட்டு ஆவரேஜ் வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்பர்ஸ் ஆவரேஜில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த நம்பர் இருக்கும். அப்படி நம்பரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரம் ஆன்சர்லேருந்து போயிடலாமே, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமே அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன ஆப்ஷன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜனவரி, மார்ச், ஏப்ரல், பிப்ரவரின்னு இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் தோணும். ஆனால் வந்து இது ரீசனிங் கொஸ்டின் கிடையாது, ஒரு ஆவரேஜ் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து மொதல் வந்துட்டு எப்படி அப்சர்வ் கொஸ்டினை வந்து எங்கெங்கே காம்ப்ளிகேட்டட் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து நம்ம வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னன்னா, ரீட்டெய்லர் ஓப்பன் ஹியர் அவுட்லெட் ஆன் ஆல் 7 days. ஓகேங்களா? அதாவது ஒரு வீக்கில் எல்லா நாளும் வந்துட்டு ஒரு ரீட்டைலர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு அவனோட அவுட்லெட், அதாவது அவனோட ஏதோ கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் அப்சர்வ்டு. அதை வந்து அப்சர்வ் பண்ணுறான். என்ன அப்சர்வ் பண்ணுறான்னா, அவனோட ஆவரேஜ் சேலை வந்து அப்சர்வ் பண்ணுறான். சாட்டர்டே அண்ட் சண்டே கம்பைன்ட் இஸ் 300. அதாவது சனி ஞாயிறு ஆச்சுன்னா அவனுக்கு வந்து ஒரு 300 வந்து ஆவரேஜாக வந்து அவனுக்கு ஓடுது அப்படின்றது வந்து அவன் கெஸ் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போது மற்ற 5 நாள் எப்படி போகுது அப்படின்னா 200 ஃபார் ரிமைனிங் 5 days கம்பைன்டு. மிச்சம் 5 நாள் சேர்த்தா ஒரு 200 அவனுக்கு வந்து போகுதான். ஓகேங்களா? அப்போ அப்படி சொல்லிட்டான். ஃபார் அ மந்த் ஸ்டார்டிங் ஆன் சாட்டர்டே. அதாவது அந்த மந்த் வந்து எப்பவுமே வந்து சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகேங்களா? அப்புறம் இட் வாஸ் ஃபவுண்ட் இட் தேர் டோட்டல் சில்வர். அதாவது மொத்தமாக அந்த மாதத்தில் அவனுக்கு வந்து எவ்வளோ வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 வந்து அவன் சேல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? விச் அமங் த ஃபாலோயிங் மந்த் இஸ் இட் குட் பி. அதாவது வந்து எந்த மாதமாக இருந்தால் அதுக்கு வந்துட்டு இவனுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் 7000 அப்படின்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நான் 2 மெத்தடாக சொல்லித்தரேன். முதல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் மெத்தடுமே வந்து ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 நாள். ஓகேங்களா? அது ஏதோ ஒரு 2 நாள், அதுக்கு வந்து எவ்வளோனா 300 கொடுப்பாங்களா. அடுத்த இருக்க 5 நாளுக்கு எவ்வளோ கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொடுப்பான். ஓகேங்களா? ஒரு 2 நாளைக்கு வந்து 300 கொடுப்பான். அடுத்த ஒரு 5 நாளைக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொடுப்பான். அப்போது ஒரு வாரத்தில், ஓகேங்களா, 1 வீக்கில் வந்து உங்களோட சேல் எவ்வளோவா இருக்கும்? ஓகேங்களா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு 600 கிடைக்கும். 300 2 நாளைக்கு வந்து இங்கே 600 கிடைக்குமா? ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 200 5 நாளில் 1000 கிடைக்குமா? அப்போது ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600. அது லாபம் இல்லை, எவ்வளோ சேல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம சேல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சேல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600. ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மந்த்லி வந்து நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 வந்து நான் மந்த்லி வந்து சேல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு வாரத்துக்கு வந்து எவ்வளோ வந்து சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 சேல் ஆகுது. ஓகேங்களா? அப்போது நான் வந்து எனக்கு வந்து தெரியாது எந்த மந்த்துன்றது எனக்கு தெரியாது. அது வந்துட்டு ஜனவரியாக இருக்கலாம், மார்ச்சாக இருக்கலாம், ஏப்ரலாக இருக்கலாம், பிப்ரவரியாக இருக்கலாம். இது வந்து எப்படி நான் வந்துட்டு அது வந்து டேஸில் இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது வந்து 31 டேன்னு எடுத்துக்கலாமா. ஜனவரியை, பிப்ரவரியை வந்து மார்ச்சை வந்து 31 டே இருக்கும், ஏப்ரலில் வந்து 30 டே இருக்கும், பிப்ரவரியில் வந்து 28 days இருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் ஆவரேஜாக பார்க்கும்போது எனக்கு 30 டே அப்படின்றது வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஏன் நான் 30 டே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். 30 டேன்றது வந்துட்டு ஆவரேஜாக இருக்குது. ஸோ வந்து இங்கே சப்போஸ் எனக்கு வந்து 2 days, அதாவது 2 நாள் சம்பளத்தை கழித்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து 28 வந்துடும். இல்லை ஒரு நாள் சம்பளத்தை கூட்டினா 31 வந்துடும். ஸோ வந்து நான் 30ன்றது வந்து ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணியும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1200 கிடைக்கிது அப்படின்னா இந்த 7000 வர வரைக்கும் நம்ம அப்படியே 1600 கூட்டிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? அப்போது 2600, அதாவது 2 வாரம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? மறுபடியும் ஒரு 1600 கூட்டிங்கன்னா மொத்தம் வந்துட்டு எவ்வளோ கிடைக்குன்னா 3200 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 3200ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போது இதே மாதிரி 2 வாரத்துக்கு 3200னா 4 வாரத்துக்கு
6400 கிடைக்கும். ஓகேங்களா, 6400 கிடைக்கும். எத்தனை வாரத்துக்கு? 4 வாரத்துக்கு. ஓகேங்களா, 4 வாரத்துக்கு வந்து எவ்வளோ? 6400 கிடைக்கும். 4 வாரம்னும் போது எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டேஸ் ஆச்சு. ஓகேங்களா, மொத்தம் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டேஸ் ஆச்சு. ஓகேவா, 28 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து லாபம், நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டேஸ்க்கு வந்து நம்மளோட சேல் என்ன அப்படின்னா வெறும் 6400. 28 டேஸ்க்கு. அப்போது இன்னும் எவ்வளோ வேணும்? 7000 வேணும்னா இன்னும் வந்து இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன? 600 வேணும். ஓகேங்களா, 600 வந்து ஆட் பண்ணணும். 600 ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 28 டேஸில் மொதல் என்னென்னா சாட்டர்டேயில் ஆரம்பிக்கும்னு சொன்னோம். ஓகேங்களா, சாட்டர்டேயில் ஆரம்பிக்கும். அப்போ 28 அப்படின்போது 4 வாரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் என்னவாக இருக்குன்னா சாட்டர்டே சண்டேவாக தான் இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே. இதில் ஒரு நாள் சாட்டர்டேக்கு வந்து ஆவரேஜாக 300 அப்படின்னா 2 நாளைக்கு ஆவரேஜாக வந்து 300 அப்படின்னா ஒரு நாளைக்கு 300, 2 நாளைக்கு 600. அப்போது 2 நாளைக்கு 600. அப்போ சாட்டர்டே சண்டேவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 30 நாள். 30 நாளில் வந்துட்டு உங்களுக்கு 7000 கிடச்சிருச்சு. அப்போது ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். ஆப்ஷனில் வந்து ஒரு மாதத்துக்கு 30 நாள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு 30 நாள் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இதோட ஆன்சர்னா 30 அப்படின்றது வந்துட்டு இப்படி போகலாம். ஓகேங்களா, ஒரு வாரத்துக்கு கண்டுபிடிச்சி அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டே வந்து 4 வாரம் கிடச்சிச்சு. 4 வாரத்தில் வந்து நமக்கு எவ்வளோ? 600ன்றது தேவை. இன்னொன்று நமக்கு என்ன குழு தெரியும் அப்படின்னு இன்னொரு நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா சாட்டர்டேயில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது 4 வாரம் முடிச்சுன்னா அடுத்த வாரம் என்னவாகும்? அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண சாட்டர்டேயில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ சாட்டர்டேயில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சாட்டர்டே சண்டேஸ்க்கு வந்து 300 ஆவரேஜ். அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 300, 2 நாளைக்கு 600. அப்போது 2 நாள். ஓகேங்களா, சாட்டர்டே சண்டே அதை ஆட் பண்ணிக்கிறோம். 28 + 2 போட்டிங்க அப்படின்னா வந்து 30 டேஸ்க்கு வந்து 7000 உங்களுக்கு வந்து சேலாக இருக்கும். அப்போ அவன் கொடுத்தது வந்து கரெக்ட் அப்படின்றது இது ஒரு வகையான மெத்தட். ஓகேங்களா, இதை இப்படியும் பண்ணலாம். இல்லை எனக்கு இது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஃப்ரம் ஆன்சர் இருந்து போகலாம். ஓகேங்களா, ஃப்ரம் ஆன்சர் இருந்து போகுது எப்படி நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து நமக்கு வந்துட்டு இது 31, 30, 28 இருக்குது. நான் ஆவரேஜாக வந்து 30 டேஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 30 டேஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். அப்போது 2 டேஸ்க்கு வந்து 300 கொடுக்குறான். ஓகேங்களா, 5 டேஸ்க்கு வந்து 200 கொடுக்குறான். ஓகேங்களா, அப்போது ஓகேங்களா இப்போ வந்துட்டு என்ன 30 டேன்றதை எடுத்துட்டோன்னா 2 டேஸ்க்கு வந்துட்டு 300 கொடுத்தான். அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை சாட்டர்டே சண்டே வந்து வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போது 13 நம்ம வந்து ஆவரேஜாக எடுத்துருக்கோம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 30லேருந்து ஒரு நாள் சம்பளத்தை கூட்டிங்க அப்படின்னா வந்து 31 வந்துடும். 30லேருந்து 2 நாள் சம்பளத்தை வச்சிங்கன்னா பிப்ரவரி, அதாவது 28 அப்படின்றது வந்துடும். ஸோ வந்து அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 எடுத்திருக்கேன். 30 டேஸ் அப்படின்னா எத்தனை சாட்டர்டே சண்டே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வாரம். ஓகேங்களா, இதில் வந்து எத்தனை 4 வாரம் இருக்குது. 28 அப்படின்றது வந்து 4 வாரம் இருக்குது. அப்போ 4 வாரத்துக்கு 4 சாட்டர்டே சண்டே இருக்கும். அது முடிஞ்சு 4 வாரம் முடிஞ்சு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டேயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அதுக்கு ஓகேங்களா அதுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே. அப்போ மொத்தம் எத்தனைனா 5 சாட்டர்டே சண்டேஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, 5 சாட்டர்டே சண்டேஸ் இருக்கும். அதே மாதிரி எத்தனை நாள் இருக்கும்? 5 சாட்டர்டே சண்டேஸ் அப்படின்னா மொத்தம் வந்து எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகுமா? 5 சாட்டர்டே சண்டேஸ்னால் மொத்தம் வந்து என்ன 10 நாள். இது வந்து 10 நாள். 10 நாளைக்கு ஆவரேஜாக வந்து 300 கிடைக்கும். இப்போ ஒரு மொத்தம் 30 எடுத்துருக்கோம். அதில் 10 நாளைக்கு வந்து ஆவரேஜ் 300னா மீதி இருக்க 20 நாளைக்கு ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ? 200. ஓகேங்களா, அப்போது இப்போ இது ரெண்டையும் ஓகேங்களா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே வந்து 3000, கீழே வந்து 4000. இப்போ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7000. அப்போ ஆன்சர் வந்துருச்சு. நம்ம 30ன்னு எடுத்தோம், அதனால் நமக்கு 7000ன்றது டேரெக்டாக வந்துருச்சு. இப்போ சப்போஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போது 7000க்கு பதிலாக அதுக்கு அடுத்து ஒரு நாள் 7300 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7300 அப்படின்னு இருக்கோ, இல்லை 7200 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7200னா சாட்டர்டே சண்டே வந்துட்டு நம்ம 10 நாள் சொன்னோமோ, அப்போது 31வது நாள் வந்து என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேவாக இருக்கும். மண்டேக்கு வந்து 200. அப்போது 7200 அப்படின்றது வந்து நம்ம கணிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதோட கம்மியாக கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம எடுத்தோம். 30ன்றது நமக்கு டேரெக்ட் ஆன்சராக வரதுனால இந்த கொஸ்டினை வந்துட்டு நம்ம 30 அப்படின்றது வந்துட்டு இதுக்கான ஆன்சராக எடுத்து ஏப்ரல் அப்படின்றது வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும்.
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அது போக அதில் ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.